Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல என்னுடைய கரண்ட் ஃபேவரட் டாப் 3 ஹேர் சீரம்ஸ் என்னென்ன அப்படின்றது காமிக்க போறேன். ஹேர் சீரம்னா தலை முடியல இங்க போடுறது இல்ல, ஸ்கேல்ப் சீரம்ஸ். பேசிக்கலி ஸ்கேல்ப் சீரம்ஸ் நான் ரிலீஜியஸா இப்போ அரௌண்ட் ஒரு 2 இயர்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் போல, பட் ஓரளவு லைக் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல இப்போ லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸாவே வந்து நான் இந்த குறிப்பிட்ட 3 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப விரும்பியிருக்கேன். நிறைய ட்ரை பண்ணதுல இதெல்லாம் வந்துட்டு டாப் 3 நான் வந்துட்டு பிக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அட் நம்பர் 3 we have விஷ்கேரோட ஸ்கேல்ப் சீரம். இது விஷ்கேரோட ஹேர் க்ரோத் சீரம் கான்சென்ட்ரேட். இதுல 3% ரெடன்சில், 4% அனகன், 2% பைகாப்பிள், கேஃபீன், பயோட்டின், ரோஸ்மெரி அண்ட் ரைஸ் வாட்டர் இருக்கு. இது வந்து இன்டர்நெட்டை பயங்கரமா வந்து லிட்ரலா தகீல் தூக்கி போட்ட ஒரு ஸ்கேல்ப் சீரம். நிறைய பேர் வந்து நல்லா இருக்கு அப்படின்ட்டு வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அண்ட் நான் வந்துட்டு இதை ட்ரை பண்ணேன். இதை ட்ரை பண்ணது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 to 40 டேஸ் நான் ட்ரை பண்ணியிருப்பேன். இது காலி பாட்டில். பட் நான் இதை வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணல. இது பண்ணாததுக்கான ரீசன் தான் வந்து இது 3rd பொசிஷன்ல இருக்கிறது. ஸோ பேசிக்கலா இதுல வந்துட்டு உங்களுக்கு ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்றது தான் வந்துட்டு மெயின் கிளைமா வந்து வைக்கிறாங்க. ஸோ அடுத்தது ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றது. இதுல ரைஸ் வாட்டரும் வந்து ஒரு கீ இன்கிரீடியண்டா இருக்கிறதுனாலே என்னமோ இதனுடைய அந்த டெக்ஸ்சர் அண்ட் கன்சிஸ்டன்சி அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரன்னி லைட்டா மில்கியா இருக்கிற மாதிரியான ஒரு கூயி டெக்ஸ்சர்ல தான் இருக்கும். ஸோ பேசிக்கலா இது ஸ்ப்ரே பாட்டில்ல வருது. இந்த மாதிரி நல்ல டிஸ்பென்ஸ் அழகா பண்ணும். சாரி, இப்போ ஸ்ப்ரே பண்ணும், ஆனா அது இந்த மாதிரி பண்ணும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்கேல்ப்ல நீங்க வந்து பார்ட்டிஷன் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதுமான அளவு உங்களுக்கு வந்துட்டு ப்ராடக்ட் கவரேஜ் வந்து கொடுக்க போகுது. ஸோ பேசிக்கலா எனக்கு இது வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருந்ததுன்னா ஹேர் ஃபாலை வந்துட்டு விசிபிளா கம்மி பண்ணுச்சு. ஹேர் க்ரோத்தை வந்துட்டு எதுவும் விசிபிளா எடுத்துட்டு வரல. டேஸே இது நீங்க வந்துட்டு 60 to 90 டேஸ் வந்து யூஸ் பண்ணும் விசிபிளான சேஞ்சஸ் பாக்குறதுக்கு அப்படின்றது. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு நான் சொன்ன மாதிரி அதான் ஒரு 1 month 1.5 month யூஸ் பண்ணி எனக்கு வந்து விசிபிளான சேஞ்ச் வந்து ஹேர் க்ரோத்ல டென்சிட்டியில வந்து தெரியலன்றதான் வந்து மெயின் ப்ராப்ளம். அது ப்ராப்ளம்னு கூட சொல்ல மாட்டேன். நான் வேணும்னா மறுபடியும் இதே வந்து ட்ரை பண்ணுவேன். ஆக்சுவலா இப்போ நம்பர் 1ல இருக்கக்கூடியது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நான் இதை வந்துட்டு கொஞ்சம் பாஸ்ல வச்சிருக்கேன். பட் ஐ திங்க் ஐ வில் டெஃபினெட்லி ரீபர்ச்சேஸ் திஸ். இது நீங்க யாராவது ட்ரை பண்ணி உங்களுக்கு இது ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னா டூ லெட் மீ நோ. இது கானா நான் வந்து ஃபீல் பண்றது என்னன்னா, நீங்க வந்துட்டு ஒரு 2nd டே 3rd டே வாஷ் டே முடிச்சுட்டு உங்க தலையில நீங்க இந்த சீரம் போடுறீங்கன்னா இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிலியாவும் வே டவுன் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஸ்கேல்பை. அது மட்டும்தான் ஒரே ஒரு பிரச்சனை. பிகாஸ் இது நீங்க டெய்லி வந்து யூஸ் பண்ணணும். நைட் டைம் யூஸ் பண்ணலாம், மார்னிங் டைம் யூஸ் பண்ணலாம், 2 வேலையுமே தாராளமா கூட யூஸ் பண்ணலாம். ஐ ப்ரிஃபர் டே டைம், ஆனா ஐ ரெக்கமெண்ட் நைட் டைம். ஏன்னா எனக்கு வந்து நான் வீட்லயே இருக்கிற மாதிரியான வேலை தான். ஸோ காலையில போட்டேன்னா என்னுடைய டே டைம் ரொட்டீன்ல அந்த வேலை முடிஞ்சிரும், லைக் ஹேர் கேர் பண்ணும் போதும். ஸோ அதனால நான் அதை மறக்காம காலையில டைம்ல பண்ணிடுவேன். நைட் டைம்ஸ் மோஸ்டா நான் வந்து மறந்துடுவேன். ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னா நான் 2 வேலையுமே வந்து பண்ணிடுறது. எனக்கு வந்து பர்சனலா இதான் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்துச்சு. லைட் வெயிட்டா இருக்கும், ரொம்ப கூயி ஆகாது. பட் 3rd டே ஹேர் வாஷ் பண்ணாம இதை நீங்க மறுபடியும் ரீஅப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு மாதிரி வே டவுன் பண்ற மாதிரி காமிக்குது. ஸ்மெல்லுன்னு எதுவும் கிடையாது. லைக் இது பிரைஸ் பாயிண்ட்டுக்கு திஸ் டஸ் அ குட் ஜாப். பேபி ஹேர் க்ரோத்லாம் எனக்கு எதுவும் பெருசா நான் வந்துட்டு பார்க்கல. அதே மாதிரி கொஞ்சம் பால் ஸ்பாட்டா வந்துட்டு இருந்தது. அதை தான் நான் மெயினா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணேன். இந்த சீரம் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றாங்களேன்ட்டு. இந்த இடத்துல இந்த உச்ச மண்டையில எனக்கு லைட்டா சொட்ட மாதிரி முடி கம்மியா இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நான் ரெகுலரா வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல. ஹேர் ஃபால்ல நல்லா ஆப்வியஸான சேஞ்ச் தெரிஞ்சது, லைக் கம்மியாச்சு. ஸோ அது நல்லா இருந்தது. 60 முடி கொட்டுற இடத்துல ஒரு 40 முடி கொட்டுச்சு. அந்த மாதிரி லிட்ரலா 60 முடி இல்ல, ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் அண்ட் சேயிங். டாப் 2க்கு இறங்கியிருக்காங்க பில்கிரிமோட இந்த சீக்ரெட்ஸ் ஆஃப் ஜேஜோ ஐலாண்ட் ரெடென்சில் அண்ட் அனகன் ஹேர் சீரம். இதுதான் பல வருஷமா எனக்கு வந்துட்டு பல வருஷம் சொல்ல மாட்டேன், பல மாசமா டாப் 1ல இருந்துட்டு இருந்தது. இது இப்பயும் நல்ல சீரம் தான். இப்பயும் ஐ லைக் திஸ், பட் ஐ லைக் த நம்பர் 1 சீரம் மோர் தேன் திஸ். இது வந்து இட்ஸ் அ வெரி நைஸ் சீரம் கைஸ். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து விசிபிளான சேஞ்ச் வந்துட்டு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறதுல தெரியும். அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத்ல வந்து தெரியும். லைக் ஓவரால் டென்சிட்டி ஆஃப் த முடி ஸ்ட்ராண்ட்ல தான் வந்து எனக்கு நல்ல டிஃபரன்ஸ் கொடுத்துச்சு. புது முடி வளர்ந்ததை விட அந்த திக்னஸ், முடியோட ஓவரால் ஹெல்த், குவாலிட்டி இதுல தான் நான் நல்ல விசிபிள் சேஞ்ச் பார்த்தேன். இது வந்து எனக்கு ஹேர் க்ரோத்தை வந்து ஸ்பீட் ஆக்குச்சு. அதுவுமே எனக்கு தெரிஞ்சது. நான் லாஸ்ட் இயர் வந்து முடியை ரொம்ப இவ்வளவு தூரம் வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன். அப்போ ரிலீஜியஸா நான் இதை யூஸ் பண்ணேன். மேபி இதனால எனக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத் வந்து ஸ்பீடா இருந்த மாதிரியான ஒரு ரிசல்ட், ஒரு எஃபெக்ட் வந்து கொடுத்துச்சு. ஐ ரியலி லைக் தட். இதுலயும் நான் பெருசா வந்து பேபி ஹேர் க்ரோத் வந்துட்டு ரொம்ப ஆப்வியஸா பார்க்கல. ரொம்ப ஆப்வியஸா பார்க்கல, பட் இருந்துச்சு. ஹேர் ஃபாலும் வந்துட்டு கம்மியாச்சு. ஆனா
60 முடி கொட்டுற இடத்துல விஷ்கேர் வந்து 40 முடி கொட்ட வச்சதுன்னா இது வந்து 30 முடி கொட்ட வச்சது அந்த மாதிரி. இதுல ஒரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆயிலியா கொஞ்சம் வே டவுன் பண்ற மாதிரியான ஒரு லுக் வந்து கொடுக்கும். ஒரு 3rd டே 4th டே ஹேர்ல நீங்க இதை கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா. பட் போடும் போது லைட்டா இருக்கும், உங்களுக்கு எதுவும் ப்ராடக்ட் போட்ட மாதிரியே தெரியாது, லிட்டரலா தண்ணி மாதிரி தான் இருக்கும். விஷ்கேர் விட இது வந்துட்டு லைட் வெயிட்டாவே இருக்கும். நம்பர் 1 பாத்துடலாம். நம்பர் 1 வந்து பேர் அனாட்டமி. இது நான் யூஸ் பண்ணும்போது சத்தியமா நினைக்கல எனக்கு இது வந்துட்டு இந்த மாதிரி நம்பர் 1ல இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் நிறைய பேர் இதை வந்துட்டு நான் புகழ்ந்து பேசுற மாதிரி யாரும் பேசி கூட நான் கேட்கல ஆக்சுவலி அன்பார்ச்சுனேட்லி. பட் அதனால இது வந்துட்டு கம்மியா மதிப்பு போடுற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இல்லை. இது புது பாட்டில், நான் புதுசா வாங்கியிருக்கேன். இது பேக்கப் ஆல்ரெடி வந்துட்டு காலி ஆக போகுது, ஃபுல்லா காலி ஆகல, இன்னும் ஒரு 2-3 யூசஸ் வரும். இதுலயும் ரெடன்சல் அண்ட் அகைன் பாய்க் ஆப்பிள் அப்புறம் ஏதோ இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஸோ பேசிக்கலா இது வந்து இட் ஒர்க் லைக் அ மேஜிக். என்னுடைய பேபி ஹேர் க்ரோத் வந்துட்டு ஆப்வியஸா தெரிஞ்சது இந்த ப்ராடக்ட்ல. நான் இப்போ கூட இதோ இங்க இந்த முடியெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, டேம் பண்ண முடியாத மாதிரியான முடி, இதெல்லாம் வந்து இதனால நடந்ததுதான். அது நான் டெஃபினட்டா சொல்லுவேன். அண்ட் எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3rd வீக்லயே வந்து டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு, முக்கியமா இந்த பேபி ஹேர்ஸ்லாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எந்த ப்ராடக்ட்டும் எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு பேபி ஹேர் க்ரோத்தை வந்து சீக்கிரமா இன்டியூஸ் பண்ணது கிடையாது. ஹேர் ஃபால் செம்ம கம்மி. இப்போதைக்கு நான் இங்க காமிச்சிருக்கேன் இந்த 3 ப்ராடக்ட்லயுமே. இப்போ நான் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் மாதிரி தான் பண்ண போறேன், ஓகேவா? அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த 3தோட நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து நல்லாவே ஹேர் ஃபால் வந்து கம்மி பண்ணுது. 60 முடி கொட்டுறேன்னு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால, அதுல வந்து லிட்ரலா 10 முடி தான் கொட்டுது. இன்ஃபேக்ட் டச்வுட் எனக்கு இன்னைக்கு வந்து காலையில நான் தலை சீவும்போது 1 முடி வந்துச்சு. நானும் கீழே பெருக்கிலாம் எடுத்து பார்த்தேன், எங்கேயாவது எதுலையாவது போய் மறைஞ்சிக்கிச்சா முடி அப்படின்ற மாதிரி. நோ, நேற்று ஹேர் வாஷ் பண்ணது, இன்னைக்கு தான் 2nd டே, ஒரே ஒரு முடி தான் வந்தது. இந்த சீரம் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ரியலி லவ் இட். ஹேர் ஃபாலை கம்மி பண்ணதுல அந்த ஒரு விஷயத்துக்காக. அப்புறம் பேபி ஹேர் க்ரோத், இது இன்னும் எனக்கு அந்த பால் ஸ்பாட்டை வந்துட்டு மறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்லை. அது ஐ திங்க் வேற ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு பல வருஷமா இருக்கு அந்த இடத்துல மட்டும். இதுக்கே நான் டைட்டா எதுவும் முடி போடுறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. லைக் ஆனா நமக்கு வயசாகும் போது ஆல்மோஸ்ட் 30 ரீச் பண்ற ஆளுங்களுக்குலாமே டிப்பிக்கலா மண்டையில ஒரு ஒரு லைட் அடிக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ஸ்பாட் வேலை தான் வந்து நடந்துட்டு இருக்கு. இனிமே திக்னஸ்க்கு வந்து திஸ் இஸ் டெஃபினெட்லி ஒர்க்கிங் ரியலி குட். இந்த மாதிரி என் முடி இவ்வளவு குட்டி குட்டியா இப்படி இருந்து பார்த்தது இல்ல. இன்ஃபேக்ட் நிறைய வாட்டி என் முடி வந்து டோப்பா வச்ச மண்டை மாதிரி தான் இருக்கும், பேபி ஹேரே இல்லாம அப்படியே ஷேப்பா இருக்கும். குட்டி குட்டி முடி எதுவும் இல்லாததுனால லிட்ரலா விக் மண்ட மாதிரி இருக்கும். அது எனக்கு இந்த சீரம் வந்து அறவே நீக்கிருக்கு அந்த ஒரு பார்வையை என்னுடைய மண்டையில. அண்ட் இங்கேயும் வந்துட்டு குட்டி குட்டி பேபி ஹேர்லாம் வந்து நான் பாக்குறேன். நான் இன்னைக்கு தான் வந்துட்டு ஹேர் சீரம் வச்சு டேம் பண்ணதுனால அது நீங்க இப்ப பார்க்க முடியாது. பட் டெஃபினட்டா ஐ குட் see it. And the overall quality is also very nice with this serum. So comparatively இப்போதைக்கு at the moment in this time of the year, இப்போ என்னுடைய மண்டை அண்ட் முடி கண்டிஷனுக்கு ஐ வுட் ரேட் பேர் அனாட்டமி நம்பர் 1, அதுக்கப்புறமா பில்கிரிம் நம்பர் 2, அண்ட் 3ர்ட்ல வந்துட்டு விஷ்கேர். இதுதான் வந்து ஆர்டர். 3மே ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இதே ஆர்டர்ல தான் உங்களுக்கும் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போதுன்னு கிடையாது. ஒருத்தவங்க ஸ்கேல்ப் அண்ட் முடி டைப் ஒரு மாதிரி. எனக்கு ஒர்க் ஆகுது, உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். எனக்கு ஒர்க் ஆகாதது உங்களுக்கு ஒர்க் ஆகாம இருக்கலாம். ஸோ இட்ஸ் டோட்லி அப் டு யூ. பட் நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அது வந்து கொஞ்சம் லைட்டா நீங்க ரிஸ்க் எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். பட் நீங்க புதுசா இருக்கீங்க, நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது 3த்துல ஏதாவது ஒன்று உங்களோட பட்ஜெட் பொறுத்து இன்னும் கொஞ்சம் நிறைய ரிவ்யூஸும் பாருங்க, ஓகேவா? பார்த்துட்டு எது உங்களுக்கு கன்வின்சிங்கா இருக்கு அப்படின்றத பார்த்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ ஷுட் ஐ கண்டினியூ டு யூஸ் திஸ் லைக் ஸ்பாட் ஒர்க் மாதிரியே ஒரு 3 மந்த்ஸ்க்கு இதை பண்ணலாமா? ஏன்னா எனக்கு இதை மொத்தமா விடவும் மனசு வரல. என்னடா இது 100ல 90 பேர் வந்துட்டு இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, ஸோ இது நல்லா தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்கு. பட் யா, லெட் மீ நோ. ஓகே, நீங்க யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. எல்லாத்தோட ப்ராடக்ட் லிங்க்ஸ் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் டாக்டர் ஷெட்ஸ்து, பி பிளண்ட்து, ஆர்டினரி இதுன்ட்டு நிறைய ஹேர் சீரம்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இப்போ நான் விரும்பி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இது அப்படின்றதுனால இதை மட்டும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். அண்ட் ஐ ஹாவ் டு மென்ஷன் திஸ், கேமராவில் இப்போ என்னுடைய முடியை பார்க்கறதுக்கு அப்படியே லிட்ரலாக செம்ம சாஃப்டாக இருக்கு. நான் முடி ஸ்டைல் எதுவும் பண்ணல, மேலே மட்டும் நேற்று வந்து ஸ்ட்ரைட்னர் வச்சு அந்த ஃப்ரிஸை போக்குறதுக்காக 2 வாட்டி எப்படி தேய்ச்சி விட்டேன், அவ்வளவுதான். அண்ட் ஐ ஹாவ் டு சே மை ஹேர் இஸ் லைக் சுப்பீரியர்லி சாஃப்ட். ஐம் டூயிங் சம்திங் ஃபார் மை ஹேர் ஆயிலிங்க்கு பதிலாக நான் வந்துட்டு ஒரு விளாக் பண்ணிட்டு இருக்கேன். அந்த விளாக்ல வந்துட்டு அதை நான் காமிச்சிருக்கேன். இட்ஸ் ரியலி நைஸ். வாசனையாகவும் இருக்கு. என் முடி எப்பயுமே நான் ஹேர் ஆயில் தான் பண்றேன் அப்படின்றதுனால அந்த ஹேர் ஆயிலோட வாசனையும் கொஞ்சோண்டு இருந்துட்டே இருக்கும். பட் திஸ் ஒன்
எனக்கு லிட்ரலா ஒரு வாட்டியுமே வந்துட்டு சலூன்ல போய் ஹேர் பண்ணிட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஐ திங்க் ஐ வில் ஸ்டிக் வித் திஸ் ப்ராசஸ். என்னுடைய முடிக்கு இட்ஸ் வெரி நைஸ், மேனேஜபிள், ஹேர் ஃபாலும் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் பண்ணல அப்படின்னா அது என்ன அப்படின்றதும் வந்துட்டு அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு தெரிய வரும். If everything goes well, நாளைக்கு you might get a vlog. Yeah, please wish me luck for that. I'm working on it. ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Bye. We could keep the pace on slow jam. Don't leave me on red. Can we go back where we first began? No plans, all we had was the moment.